members of management, faculty, principals, parents, and my dear friends, a very warm welcome to Venamar. We are all gathered here to gain knowledge about the art of parenting. Respected Chief Guest, Dr. Nevinathan, whose introduction is not at all required. He is presently serving as a senior child specialist in Coimbatore Child Special Hospital Private Limited. From the core of my heart, I would like to extend a hearty welcome to you. Respected Chairman, Secretary Sir, Dean Sir, invited parents, and my dear colleagues, a warm welcome to you all. It says, it is easier to build strong children than to repair broken men. I hope this will be the theme what Doctor will be talking about. Anyway, I am not spending my time, even your time is more precious than my time. So we will begin the program as early as possible. And we expect complete cooperation from you. I hope you all got a white paper slip. So in case you have any doubts, please mention that thing on it. So you can எழுதிட்டீங்க அப்படியே நம்ம டவுட்ஸ்க்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கலாம். அந்த ப்ராப்ளம் சொல்றேன் எல்லாரும் டவுட் கேட்கும்போது it will be difficult. அதனால தான் ஒரு இண்டிவிஜுவல் பேப்பர் கொடுத்துருக்கு, ஒயிட் பேப்பர் கொடுத்துருக்கீங்க. அதில் நீங்கள் அப்படியே கொஞ்சம் நோட் பண்ணிருக்கோம் உங்களோட டவுட்ஸ் எல்லாம். அண்ட் வி வில் பி கலெக்டிங், அதை கலெக்ட் பண்ணி டவுட்ஸ் சார் போட்டிங்கன்னா உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிடுவோம். ஓகே, அண்ட் வி எக்ஸ்பெக்ட் யுவர் கம்ப்ளீட் கோஆபரேஷன். ஒன்ஸ் அகெயின் ஹார்ட்டி வெல்கம் டு யூ ஆல். தேங்க்யூ. மாவட்டத்தில் பரமத்தி என்னும் இடத்தில் பிறந்து சைனிக் பள்ளியில் படித்து மாநிலத்தில் முதலாவது மாணவனாக தேர்வு செய்யப்பட்டவர் இவர். மதுரை மருத்துவக் கல்லூரியில் முதுகலை பட்டமும் பெற்றார். டாக்டர் அப்துல் கலாமிடம் சிறந்த மாணவர் என்ற விருது பெற்றவர் இவர். இந்திய குழந்தைகள் நல மருத்துவக் கழகம் நாட்டின் சிறந்த குழந்தைகள் நல மருத்துவர் என விருது பெற்றவர். தற்பொழுது கோயம்புத்தூர் சைல்டு ட்ரஸ்ட் குழந்தைகள் மருத்துவமனையில் தலைமை மருத்துவராக உள்ளார். அவரை நம் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம்ங்க. உங்களை எல்லாம் பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு நம்ம தமிழகத்திலே ரொம்ப பிடிச்ச ஊர் கேட்டால் கோலாத்தின் ஊர் சொல்லுவேன். ரொம்ப ஒரு நோக்கத்தோட ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி. இந்த பள்ளியை சிறப்பாக இதில் துவங்கி இதில் நல்ல ஒரு சிறப்பான முறையில் நடத்தி வந்த இந்த டீம், ட்ரஸ்டி, செக்ரட்டரி, டீன், பிரின்சிபல், ஹெட் மாஸ்டர், ஸ்டாஃப் எல்லாத்தையும் மனமாக பாராட்டலாம். I bring warm greetings from Coimbatore Child Special Students Hospital. Friends, நான் இங்க வந்திருக்கிற நோக்கம் உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியல, பட் அது சொல்லக்கூடியது என்னுடைய கடமை. இப்ப உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்க அனுபவப்பட்டு தெரிஞ்சிருப்பீங்க. பட் இந்த குழந்தை வளர்ப்புங்கிற மைய கருத்து நான் வச்சு வரல. நான் வந்திருக்கிறது உங்கள்கிட்ட ஒரு கலந்துரையாடல், அதாவது உண்மை மோனோவாக இல்லாமல் டயலாகா நம்ம ரெண்டு பேரும் கலந்து பேசுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி இன்டராக்டிவ் செஷன். இந்த மீட்டிங் யார் யாருக்கு டெடிகேட் பண்ணுறத நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம குழந்தைகளை வளர்த்தனா நல்ல குழந்தை, ஆரோக்கியமான குழந்தைகளா, மனதளவில்
உலக அளவில் ஆரோக்கியமான குழந்தைகளை வளர்க்க முடியும் எல்லாரும் நம்புறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எத்தனை பேர் நம்ம குழந்தைங்களோட எதிர்காலம் நம்ம கையில் தான் இருக்குன்னு நம்புறீங்க இந்த மீட்டிங் பண்ணுறவங்க? உங்களுக்காக தான் அந்த மீட்டிங் நான் டெடிகேட் பண்றேன், உங்களுக்காக தான் அந்த மீட்டிங்கே கண்டக்ட் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இங்க வந்திருக்கிறது நான் சொன்ன மாதிரி நான் ஒரு மிஷன், நான் ஒரு தொலைதூர நோக்கோட வந்திருக்கேன். நம்ம தேசத்தை வல்லரசா மாற்றுறதுங்கிறது நம்ம இந்த குழந்தை கையில தான் இருக்கு. இந்த குழந்தைங்கள ஒவ்வொரு குழந்தைகளும் நல்ல சிறந்த குடிமகனா மாற்றும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம தேசமே வல்லரசா மாறுறது புதுசா நாங்க நம்புறோம். அதுக்காக ஒவ்வொரு குழந்தைகளையும் எப்படி விஞ்ஞானபூர்வமா ஆரோக்கியமா நல்ல முறையில வளர்க்கறதுங்கிறது அந்த கருத்தோட முக்கியமான ஒரு மைய கருத்து. ஸோ இதுல நீங்க இருக்கிற பெற்றோர்கள் எல்லாமே பேரண்ட்ஸ் எல்லாமே உங்களோட டியூட்டி என்னங்கிறது ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். நீங்க இந்த மீட்டிங் அட்டன் பண்றது உங்களுக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுப்போம். பேரண்டிங் அப்படிங்கிற குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு கலையில உங்களுக்கு இன்னைக்கு 1 hour ட்ரைனிங். இந்த ட்ரைனிங் முடிச்சோடனே உங்களோட டியூட்டி என்ன அப்படின்னா, நீங்க இந்த மீட்டிங் அட்டன் பண்ண ஒரு 500 பேர் அட்டன் பண்ணிருக்கீங்கன்னா அட்டன் பண்ணாத ஒரு 5000 பேருக்கு நீங்க இந்த விஷயத்தை சொல்லுவீங்களா? எஸ், வெரி குட். ஸோ நம்ம இந்த நல்ல விஷயத்தை 4 தான் சொல்லணும். நீங்க எல்லாமே ட்ரெயினர், வாலண்டியர், இந்த விஷயங்களை 4 தான் சொல்றதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு தேவை. அதை இதோட நான் முதல் ஸ்லைட் ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா? ஸ்லைட் தெரியுதுங்களா? ஓகே. ஸோ பேரண்டிங் அப்படிங்கிறது வெறும் குழந்தைங்க உணவு கொடுத்து வளர்க்கறது மட்டும் குழந்தை வளர்ப்பு கிடையாது. அதுக்கு மேல நிறைய சோஷியல், எமோஷனல், இன்டெலெக்சுவல் வெல்பீயிங் அப்படிங்கிறது மனதளவில் குழந்தைகளை ஆரோக்கியமான குழந்தைகளை வளர்க்கறது தான் நம்ம பெற்றோர்களோட கடமை. இதுக்கு உங்களுக்கு நீங்க உங்களுக்கு கேள்விப்பட்டிருந்த ஆரம்பிப்பது நான் சொல்லியிருந்தேன். குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது எந்த ஸ்டேஜில் ஆரம்பிக்கிறதுனா, குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது எந்த குழந்தையோட கன்சீவ் ஆனவனே எக்ஸலன்ட், குட். அவங்க கரு தாயில கரு உருவானது குழந்தை வளர்ப்போட சொல்லியிருக்காங்க. அது 100% உண்மை. கருவுற்ற தாய்மார்கள் நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்றதுதான் என்னுடைய கடமை. நாங்க உலக சுகாதார மையம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், அது நம்ம ஒரு முக்கியமான மருத்துவராக இருக்கேன். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட சென்டினல் டாக்டர், இந்தியாவுக்கு முக்கியமான ஒரு மருத்துவராக இருக்கேன். நாங்க உலகத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட 167 நாடுகள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். ஆராய்ச்சி பண்ணுறது கருவுற்ற தாய்மார்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நன்மையை கொடுக்கும், என்னென்ன விஷயங்கள் தீமையை கொடுக்கும் ஆராய்ச்சி பண்ணுங்க. தீமைகள் குழந்தையோட வளர்ச்சியை, மன வளர்ச்சியை, ஆரோக்கியத்தை பாதிக்கிறதுங்கிறத கண்டுபிடிச்சோம். அதுல நமக்கு தெரியாம, நம்ம பெற்றோருக்கு தெரியாம நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிற முதல் எதிரி டெலிவிஷன்கள் நிறைய நல்ல கருத்துக்களை கொடுத்தாலும், நல்ல விஷயங்கள் கொடுத்தாலும் அறியாம நம்மெல்லாம் ஈர்க்கப்பட்டு பார்க்கக்கூடிய இந்த சீரியல் சொல்லக்கூடியதுல நிறைய கர்ப்பிணி தாய்மார்களுக்கு நிறைய தீமை மனதில் அழுத்தத்தை ஏற்படுத்துன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால கருவுற்ற தாய்மார்கள் இருக்கிற இடத்துல நல்ல விஷயங்களை பார்க்கணும், நல்ல விஷயங்களை செய்யணும், நல்ல விஷயம் உணவுல நல்ல விஷயங்கள் தான் எடுத்துக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது கருவுக்கு வரக்கூடிய குழந்தை நல்ல ஆரோக்கியமான குழந்தைய வளர்ந்து ஆதாரப்பூர்வமா நிரூபிச்சிருக்காங்க. ஸோ இந்த நிமிஷம் பொள்ளாச்சி ஏரியால யாராச்சும் வீட்டுல குறிப்பா கர்ப்பிணி தாய்மார்கள் இருக்கிற வீட்டுல டெலிவிஷன் இருந்துச்சுன்னா நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க போய் இப்படி இந்த இடத்துல டெலிவிஷன் இருக்கக்கூடாது, டெலிவிஷனால கருவு இருக்கிற குழந்தைக்கு எதிர்காலத்தில் பாதிப்பு சொல்லுங்க, டிவி பார்க்க விடக்கூடாது தான், அலோவ் பண்ணக்கூடாது. ஓகேவா? யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கருவுற்ற தாய்மார்கள் இருக்குன்னா அவங்க வீட்டுக்கு டெலிவிஷன் இருக்கக்கூடாது, நீங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்த முக்கியமான விஷயம் ஸ்டைல்ஸ் ஆஃப் பேரண்டிங் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு நான் உங்களுக்கு போனேன். இதில் 4 ஸ்டைல் இருக்குது. அதுக்கு நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கூடியது அத்தாரிட்டேட்டிவ் ஸ்டைல் அப்படிங்கிறது. அந்த ஸ்டைல் பற்றி என்னன்னா நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்ல போறேன். நெக்ஸ்ட், நிறைய நம்ம ஏரியாவில் குறிப்பா கோயம்புத்தூர், பொள்ளாச்சி ஏரியாவில் குறிப்பா கிராமங்கள் கூட்டு குடும்பம் இல்லாம நிறைய கூட்டு குடும்பங்கள் இருக்கிறத நான் மனதாக அபிஷேக் பண்றேன். குறிப்பா நம்ம சமுதாயத்துல நிறைய கூட்டு குடும்பங்கள் இருக்கிறது கர்நாடகா பார்க்கறேன். குழந்தைங்க எந்த குடும்பத்துல தாய் தகப்பனோட பெற்றோர்கள், தாத்தா, பாட்டி, அம்மாச்சி, அம்மிச்சி எல்லாரும் ஒன்னா இருக்கிற குடும்பங்களை பார்த்தீங்கன்னா அதுல வளர்ற குழந்தைங்க அவங்க எதிர்காலம் ரொம்ப பிரைட்டா இருக்கும். அதாவது அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் சொல்லக்கூடிய
சன் நம்பிக்கை சன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களோட இது வந்து ரொம்ப பிரைட்டா அவங்களோட எதிர்காலம் தான். அதனால நீங்க சப்போஸ் எங்க கோயம்புத்தூர் பொண்ணுங்களா நிறைய மாறிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா கல்யாணம் ஆன உடனே குழந்தை பிறந்த உடனே அப்பா அம்மாவை கொண்டு போய் ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல விட்டுட்டு குழந்தை சின்ன தவறாச்சுன்னா அது வந்து ஒரு ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க. அதுக்கு ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சு சின்ன ஒரு 6 மாசத்துல ஒரு ஸ்கூலு, ஒரு வயசு ஒரு ஸ்கூல், ஒரு நேரம் ஒரு ஸ்கூல், வேற வேற பேர் ஆரம்பிச்சு இப்போ தாத்தா பாட்டியை கொண்டு ஹோம்ல வந்து குழந்தைகளை கொண்டு ஸ்கூல்ல சேர்க்கணும். அந்த மாதிரி தவறு பண்ணக்கூடாது. தாத்தா பாட்டி நம்ம வீட்டில் தான் இருக்கணும். நம்ம குழந்தைகளும் 3 வயசு வரைக்கும் பெற்றோர்கள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஸ்கூல்ல எல்லாம் சேர்க்கணும். மினிமம் அட்லீஸ்ட் 4 இயர்ஸ்க்குள்ள சின்ன ஸ்கூலிங் சேர்க்க. அதை பத்தி நான் ஸ்லைட்ல நான் சொல்றேன். தாய்ப்பால் வந்து ரொம்ப இன்றியமையான ஒன்று. நான் முதலே சொன்ன கருவுல குழந்தை வந்து மனதார நல்ல எண்ணத்தை வச்சு குழந்தை வளர்க்கணும்னு சொன்னேன். அதுக்கடுத்து முக்கியமா நம்ம கொடுக்கக்கூடிய முதல் உணவுங்கிறது தாய்ப்பால்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப நீங்க பெற்றோர்கள் நீங்க குழந்தைகிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து எல்லாத்துலையும் ஃபர்ஸ்ட் வரணும், எல்லாத்துலையும் சாதிக்கணும். அதான பெற்றோர்கள் நம்ம எதிர்பார்க்கணும். சாதிக்கணும் அப்படின்னா அதுல நம்ம முதலீடு செய்யணும். முதலீடுங்கிறது வந்து தாய்ப்பால் தான் முதலீடு. எந்த தேசம் தாய்ப்பால் முதலீடு செய்யணும் அந்த தேசத்துல வளர்ற குழந்தைகள் வந்து நல்ல குழந்தைகளை மாறுவாங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு நிறைய. உங்களுக்கு எல்லாத்துக்கும் வேர்ல்டு வார்ல வந்து ஜப்பான்ல பாம்பு போட்டது தெரியுங்களா? ஜப்பான் வந்து கிட்டத்தட்ட 64 சிட்டிஸ்ல வந்து டாப் சிட்டிஸ் எல்லாத்தையும் பாம்பு போட்டு அப்படியே எல்லாத்தையும் ப்ராட் டவுன் டு ரஷ் ஒண்ணுமே எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த தாய்மார்கள் வந்து தாய்ப்பாலும் தேசம் கொடுத்தாங்க. அப்ப கொடுக்கும்போது அதுல இருந்து வளரக்கூடிய குழந்தைகள் வந்து கிட்டத்தட்ட உலக போறதுக்கப்புறம் ஒரு முக்கியமான வளர்ச்சி ஜப்பான் இருக்குன்னா அது வந்து முதல் தாய்ப்பால் முதலீடுதான். இப்போ நம்ம தேசத்துல நம்ம வந்து தாய்ப்பால் முதலீடு செய்யலாம். அது 5 முக்கிய கட்டளைகள் சொல்றேன். முதல் குழந்தை பிறந்த உடனே குடிக்கக்கூடிய தாய்ப்பால் ஸ்டீம்பால் சொல்லக்கூடியது. ஸ்டீம்பால் சொல்லக்கூடியது. அந்த ஸ்டீம்பால் வந்து இருக்கிற அத்தனை நோய்களுக்கும் மனிதர்களை தாக்கக்கூடிய இருக்கிற 165 இன்ஃபெக்ஷன் டிசீஸ் இருக்கு.